வலுவான் நீதிமான்களே, மணிக்காப்பாளரே மற்றும் என்னுடன் போட்டிட வந்திருக்கும் சக நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று உங்கள் முன்னிலையில் நன்றி மறந்த பாம்பு எனும் தலைப்பில் கதை கூற வந்துள்ளேன். ஒரு பெரிய காட்டில் வாத்தொன்று மகிழ்ச்சியாக மண்ணை கிளறி விளையாடிக் கொண்டிருந்தது. அப்போது அந்த பக்கமாக வந்த அணில் வாத்தக்கா 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 என்று பதற்றத்துடன் அழைத்தது. அணிலின் குரலை கேட்ட வாத்து அதன் சிறகை விரித்து ஆடியபடி, என்ன செய்தி தங்கையே என்று ஆர்வத்துடன் கேட்டது. இந்த பெரிய காட்டில் பெரிய மரத்தில் ஒரு கொடிய பாம்பு உள்ளதாக ஒன்று கேள்விப்பட்டேன். அதன் கண்ணில் மட்டும் பட்டு விடாதீர்கள், ஜாக்கிரதை என்று எச்சரித்து சென்றது. அணில் கூறியதை கேட்ட வாத்து கவலையில் மூழ்கியது. பின் அது கவலையோடு காட்டில் நடந்து சென்று கொண்டிருக்கும் போது சிறு தூரத்தில் ஏதோ சத்தம் கேட்டது. வாத்தும் சத்தம் வரும் திசையை நோக்கி அடிமேல் அடி வைத்து மெதுவாக சென்று எட்டி பார்த்தது. என்ன ஆச்சரியம்! அணில் எச்சரித்த அதே கொடிய பாம்புதான் இங்கே நெளித்துக் கொண்டிருக்கிறது. இதை கண்ட வாத்திற்கு மேல் சிலிர்த்தது. அந்த கொடிய பாம்பு மரத்தின் கிளையில் சிக்கி தவித்துக் கொண்டிருந்தது. பாம்பை காப்பாற்றினால் கெடுதலா என்று வாத்திற்கு தெரியும். ஆனால் வாத்திற்கு இருக்க மனம். வாத்து அதன் பலத்தை எல்லாம் ஒரு செத்து கொஞ்சம் கொஞ்சமாக கிளைகளை நகர்த்தியது. பாம்பும் அதன் உடலை வளைத்து கிளையின் பிடியிலிருந்து வெளியேறியது. ஆனால் பாம்பின் குணம் மாறுமா? பாம்பு வாத்தின் காலை சுற்றி வளைத்துக் கொண்டது. வாத்து வலியால் துடித்து போனது. காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்று கூச்சலிட்டது. தயவு செய்து என்னை கொன்று விடாதீர்கள் என்று பாம்பிடம் கெஞ்சியது. ஆனால் பாம்போ வாத்தை பார்த்து எள்ளி நகையாடியது. அப்போது அந்த பக்கமாக ஒரு ஆமை வந்தது. என்ன நடந்தது என வாத்திடம் ஆமை கேட்டு தெரிந்து கொண்டது. வாத்தை காப்பாற்ற ஆமை ஒரு திட்டம் திட்டியது. உடனே அது வாத்திடம், நீங்க சொல்வது ஒன்றும் எனக்கு புரியவில்லை, எங்கே ஒருமுறை மீது செய்து காட்டுங்கள் பார்ப்போம் என்று கூறியது. பாம்பும் அதை நம்பி வாத்தின் அருகே சென்றது. வாத்து இதுதான் சமயம் என்று மரக்கிளைகளை மீண்டும் பாம்பின் மேலே போட்டுவிட்டு அவ்விடத்திலே பாம்பு துடித்துடிப்பது வாத்தை கண்டும் காணாமல் சென்று விட்டது. இந்த கதையின் மூலம் நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால், நாம் உதவி செய்தவர்களுக்கு எப்பொழுதும் நன்றி கடன் பட்டிருக்க வேண்டும். நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது, அன்றே மறப்பது நன்று. நன்றி, வணக்கம்.